friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் சப்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் சப்பாத்தி அப்புறமா புலாவ் இல்ல ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடயும் சூப்பரா இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த காலிஃப்ளவரை லேசா ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ண போறோம். அப்படி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கூட எப்போ நம்ம பண்றதை விட இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ்டு காலிஃப்ளவர் எடுத்துர்க்கேன். அதை வந்து இந்த மாதிரி அந்த தண்டோட நம்ம வந்து கட் பண்ணனும். அப்பதான் நல்லா இருக்கும். இது கூடவே நம்ம வந்து ரொம்ப கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனை விட குறைவாவே கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். கடைசியா தேவையான உப்பு, ரொம்ப கொஞ்சமா உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதை உள்ளே சேர்க்க போகிறோம். உள்ளே சேர்த்துட்டு உடனே இதை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு வந்து லேசாக அந்த கலர், அந்த சார் வரணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து கலந்து விடுறப்ப பாருங்களேன், லேசாக அந்த பேனில் ரோஸ்ட் ஆகி அந்த கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டும். நான் வந்து ஒரு 2 தடவை கூட திருப்பி போட்டு எடுத்திருக்கேன். பேனில் ரோஸ்ட் ஆன கலர் வந்திருக்கு. இது வந்து இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு ஆட் பண்ணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியில் 2 எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பு, அதை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக அரைப்படும். அதை தண்ணியோடய சேர்த்துட்டு நல்லா எவ்வளோ நல்லா அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தில் 1 எடுத்துருக்கேன். சின்ன சைஸ் தான் 2 சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அப்புறமா 1 டீஸ்பூன் ரொம்ப சின்னதாக நறுக்குனா பூண்டு, இல்லை இஞ்சி பூண்டு விழுதாவும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மசாலாவுக்கு ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூளில் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாதாரண மிளகாய் தூள்னால் ஒரு 1/2 டீஸ்பூன், இல்லை நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறமா நான் வந்து ஒரு 1/4 கப் போல் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் அந்த ஃப்ரோசன் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து தக்காளி அரைக்கிறப்பவும் தண்ணி சேர்த்து தான் அரைச்சோம். கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்துட்டு இது வந்து மூடி வச்சுட்டு வேகட்டும். கொஞ்சம் நேரம் அப்படி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரது வரைக்கும் நமக்கு வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லேசாக எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லை, இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், ரோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கக்கூடிய காலிஃப்ளவர்லாம் உள்ளே சேர்த்துலாம். ரோஸ்ட் பண்ணாமல் சேர்க்குறீங்கனாலும் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கசூரி மேத்தி, இது வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த டேஸ்ட் வரதுக்காக அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா நம்ம தண்ணி சேர்க்க தேவை இருக்காது. இல்லை கொஞ்சம் கூட இந்த சப்பாத்தி இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பாருங்களேன், அந்த காலிஃப்ளவர் அந்த மசாலாலாம் சேர்ந்து சூப்பராக வெந்து ரெடியாக இருக்கும். இதில் வந்து அந்த காலிஃப்ளவரை லேசாக நம்ம க்ரில் பண்ணி சேர்த்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் நமக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின மல்லியில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம க்ரீம் சேர்க்கறதுனால லாஸ்ட்டாக கொஞ்சம் க்ரீம் சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட ரிச்னஸ்க்கு. நம்ம கேஷ்யூ நட் சேர்த்ததுனால நமக்கு வந்து க்ரீம் தேவைப்படாது. சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடியாக இருக்குது. அது வந்து அப்படியே அந்த ரைஸ், நான் எனக்கு ரைஸோடு சாப்பிட்றேன், இல்லை வந்து இந்த சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? காலிஃப்ளவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.